அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு 2025 முதல் முறையாக முதல் அரசு வேலையாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான தகவல் காத்துட்டு இருந்தது நமக்கு. ஸோ அது ஒரு வழியாக நமக்கு அப்டேட்டாகவும் நமக்கு கிடச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு, விஏஓ வேலைக்கு ஏன் 3 விதமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு அப்படி சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024 டு 2025, அதாவது இந்த டிசம்பர்லேயே நோட்டிஃபிகேஷன் வந்ததில்லையே. ஸோ அதனால் இந்த ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே இதுக்கான போஸ்டிங் கம்ப்ளீட்டாக போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு எவ்வளவு வேக்கன்சி டோட்டலாக வந்திருக்குது, யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம், ஸோ டோட்டலாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதில் பார்த்திங்கனாக்கா ப்ரிஃபரன்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, முன்னுரிமை யாருக்கு கொடுப்பாங்க, அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகும், க்ளோசிங் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படும், ஸோ இதில் இந்த வேலையை அப்ளை பண்ணுறதுக்கு என்ன படிச்சிருக்கணும் மெயினாக, ஓகேங்களா, மினிமம் எத்தனாவது படிச்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த சம்பளம், இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு சம்பள விவரங்கள்லாம் எப்படி இருக்க போகுது, ஸோ ஜாபோட லொக்கேஷன்லாம் எப்படி இருக்க போகுது, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும், ஸோ செலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க, இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கனாக்கா எக்ஸாம் இருக்குமா, எக்ஸாம் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம எப்படி போய்ட்டு அப்ளை பண்ணிக்கிறது, ஸோ எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கான்டாக்டில் இருக்கிற அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஒரு அரசு வேலைக்கு போகணுன்ற அனைவருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கினீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டுனா இந்த கிராம உதவியாளர்னால் யார், இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்னா யார், ஓகேங்களா? ஸோ அது ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு சில பேருக்கு அப்படி சொன்னால் அதுமே புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த விஏஓட வேலை என்ன, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் அதை மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஏஓனா யார், அவருடைய வேலைகள்லாம் எப்படி, பணிகள்லாம் எப்படி இருக்கும், ஸோ ஜாபோட நேச்சர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபஸ்ட்லேயே சொல்லிடுங்க. ஸோ அது எப்படின்றத தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருந்தீங்க, சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு அப்டேட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கிராம உதவியாளர்னால் யார் அப்படின்னா, ஒரு கிராமம் இருக்கும் அப்படின்னா அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இவர் தான் பொறுப்பு. உதாரணத்துக்கு ஒரு கிராமத்தில் ஏதாவது ஒரு இயற்கை சீற்றங்கள் கிராமத்தில் நடந்தாலும் சரி, இல்லை பார்த்தீங்கன்னாக்க கொலை கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் சரி, இல்லை ஒரு அந்த கிராமத்தில் ஏதாவது ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னாக்க வருமான சான்றிதழாக இருக்கட்டும், ஏதாச்சும் அரசு சர்டிஃபிகேட், ஓகேங்களா, இந்த ஜாதி சான்றிதழாக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னாக்க எனிபடி, ஓகேங்களா, எந்த சர்டிஃபிகேட்ஸ் வேணும்னாலும் சரி, ஓகேங்களா, இவர் தான் முதல்ல நீங்கள் போய்ட்டு அணுகணும். அவர் தான் அரசாங்கத்தால் முறையிட்டு அவர் எல்லா பணிகளுமே உங்களுக்கு பூர்த்தி செஞ்சு கொடுப்பாரு. உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய நபர்னால் அந்த விஏஓ தான். இவர் தான் உங்களுக்கு எல்லா வேலைகளுமே செஞ்சு கொடுப்பாரு. ஸோ இவருடைய வேலைகள் நேச்சர் இப்படி தான் இருக்கும், வேலையோட நேச்சர், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பயிர் வெள்ளம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிவாரண நிதிகள் வாங்கி தரதாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே இவர் தான் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான வேலை இந்த விஏஓ வேலை, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கெல்லாம் இவர் உதவி செய்வார். ஸோ இதனால் இவர் நிறைய ஒரு அற்புதமான வேலை அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா?
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட். இப்போது டிசம்பர்லேயே வந்ததுனால, இப்போ இப்போ ஜனவரி போயிட்டுருக்கு, டிசம்பர்லேயே போன மாதமே வந்ததுனால இது வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் வந்து 2024 போட்டாங்க. இது 2025 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேங்களா. ஸோ இந்த கிராம உதவியாளர் பணி வந்து விண்ணப்பம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த என்ன போஸ்டிங்கு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட், இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு தான் நமக்கு இந்த தடவை நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ வந்து டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 2299 வேகன்சி நமக்கு அஃபிஷியலாகவே நமக்கு கிடச்சிருக்குது. சரிங்களா. இது ரொம்ப 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 மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா. அதே மாதிரி குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா. குவாலிஃபிகேஷன் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் என்ன படிச்சிருந்தா இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து 10வது 12வது 12th டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி டிகிரி, பிஜி டிகிரின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலுமே ஓகே தான். மெயினாக மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் சேலரி வந்து 11,100லேருந்து ஸ்டார்ட் ஆகி 35,100 வரைக்கும் இதுக்கான சம்பள விவரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் சம்பளம் 11,000, மேக்ஸிமம் சம்பளம் நமக்கு வந்து 35,000 வரைக்கும் இருக்குன்றதை தெளிவாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணுனாலும் நீங்கள் எந்த தாலுக்காவில் வேணுனாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணுன்றதை தெளிவாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் எப்படி இருக்குன்றதை வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். இன்டர்வியூ கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா. ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் ஓகேங்களா அப்கமிங்காக போட்டிருக்காங்க. இந்த ஜனவரியில் முதல் வாரம் அப்படின்னா 2ஆம் வாரம். ஓகேங்களா. முதல் வாரம் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த வாரம் அப்படின்னா அடுத்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் ஆன்லைனில் தான் பண்ணணுன்றதை அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. ஸோ ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட் இது கொடுத்துருக்காங்க இல்லையா, CRATN.gov.in. இதுதான் ஃபஸ்ட்டு வெப்சைட்டு. ரெண்டாவது வெப்சைட் வந்து www.tnbc.gov.in/ இதுதான் அஃபிஷியல் இன்னொரு வெப்சைட். ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க வர்றது முக்கியமான ஒரு அப்டேட். ஓகேங்களா. தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட், இந்த தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி இல்லையா. ஸோ இப்போ வந்து 38 மாவட்டத்துக்குமே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி வேணும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் காமனாக சொல்லிடுறேன். 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்க முடியும். அதில் ஒரு சில கேட்டகரி மட்டும் வந்து 21 வயசுலேருந்து 34 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த எந்த கேட்டகரி அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் ட்ரைபல்ஸ் முஸ்லீம். ஓகேங்களா. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மீதி இருக்கிறவங்க 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்ததாக சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் மேலே நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து மினிமம் 5வது படிச்சிருக்கணும். அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இது தான் நான் வந்து கடைசி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலைக்கு எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு மாவட்டத்தை பற்றி எக்ஸாம் இருக்கும். இல்லை ஏதாச்சும் ஒரு மாவட்டத்தை பற்றி சொல்லுவாங்க. அதை நீங்கள் அந்த தலைப்பில் வந்து எழுதணும். சிம்பிளான எக்ஸாம் தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது இன்டர்வியூ நடக்கும் தனித்தனியாக. அது வந்து கரெக்டாக முடிச்சிடலாம். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா. இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஈஸியாக முடிச்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஈஸியாக இந்த வேலைன்றது வாங்கிக்க முடியும். என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க். ஓகேங்களா. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் போடுவோன்றதை இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் என்ன படிச்சிட்டிங்களோ அது 10 மார்க்கு. டிரைவிங் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒரு 10 மார்க்கு. தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு 40 மார்க்கு. பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 25 மார்க்கு. இன்டர்வியூக்கு 15 மார்க்கு. டோட்டலாக வந்து 100 மார்க்கு. இதில் டாப் மார்க் வரவங்களை வந்து வேலைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆன உடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. எப்போ வரும்னு கேட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. வெயிட் பண்ணிங்க. கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆன உடனே அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.